Hi students, நம்ம ஹிஸ்ட்ரியில் 8th chapter the beginning of modern age பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ரினையன்சன்ஸ் அதாவது மறுமலர்ச்சி பார்த்தோம். எப்படி வந்துட்டு இட்டாலி தான் வந்துட்டு ரினையன்சன்ஸுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. எப்படி வந்துட்டு அங்கே தான் பர்த், அதாவது ரினையன்சஸோட பர்த்தே வந்துட்டு இட்டாலி தான் இருந்தது. எதனால் வந்துட்டு இட்டாலி வந்துட்டு பர்த் பிளேஸ் ஆஃப் ரினையன்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம். அதே மாதிரி ரினையன்சன்ஸ் பீரியடில் சயின்ஸ் எப்படி இருந்துட்டு அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருந்துன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு ரினையன்ஸோட எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ரினையன்ஸ் வந்துட்டு என்னென்ன எஃபெக்டை வந்துட்டு கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஃபார்மேஷன், அதாவது சீர்திருத்தம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 104 இருக்குது. ரெஃபார்மேஷன். The Roman Catholic Church was a powerful institution during the Middle Age. ஸோ மிடில் ஏஜ் அப்போ ரோமனில் இருக்கக்கூடிய கேத்தோலிக் சர்ச் தான் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஸ்டிடியூஷன் மிடில் ஏஜில். The church enjoyed both spiritual and temporal powers. அதாவது வந்துட்டு இந்த சர்ச் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே என்ஜாய் பண்ணாங்க. அதாவது ஆன்மீக வழியிலையும் அவங்க வந்துட்டு நல்லா அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்தது. அதே மாதிரி பவர், அதாவது டெம்பரல் பவர்ஸ்னால் டெம்பரவரியான பவர் இருந்தது. பாருங்கள், அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. Apart from religious control, it also exercised political control in certain areas such as papal states. அதாவது வந்துட்டு ரிலீஜியஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும் இருந்தது சில பிளேசஸில். த போப் வாஸ் இட்ஸ் ஹெட். ஸோ இந்த கேத்தோலிக் சர்ச்சோட ஹெட் யார்? இந்த போப். ஹிஸ் ஆஃபீஸ் வாஸ் நோன் அஸ் பாப்சி. ஸோ அந்த போப் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. த போப் wielded spiritual authority over the Christians of Europe, cutting across the territorial boundaries. ஸோ இந்த போப் என்ன பண்ணார்? அவருக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, அதாவது வந்துட்டு இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ், அதாவது கிறிஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் அப்படி யார் அப்படின்னா இந்த போப்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் வந்துட்டு பவுண்ட்ரிஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸையும் கட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. He lived a luxurious life like a prince. ஸோ அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு பிரின்ஸுக்கு எவ்வளோ லக்ஸூரியஸ் லைஃப் இருக்குமோ, அதாவது ஒரு இளவரசருக்கு வந்துட்டு எப்படி ஒரு லைஃப் இருக்குமோ அந்த அளவுக்கு லைஃப்பை வந்துட்டு அவர் லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்ந்தார். நினச்சி பாருங்கள், ஒரு கோயில் இருக்க, நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ கோயில் இருக்க ஒரு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்க லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்துட்டு வாழ முடியாது, அவங்களுக்கு ஏற்ற லைஃப்பை தான் அவங்க வாழ முடியும். ஆனால் இவர் வந்துட்டு ஒரு இளவரசருக்கு வந்துட்டு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்தார். Many of his officials were corrupt and the offices of the church were sold for a price. அதாவது வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் இருந்த நிறைய ஆஃபீஸர்ஸும் வந்துட்டு கரப்டானவங்க, அதாவது வந்துட்டு ரொம்ப நேர்மையாக இல்லாமல் கரப்டானவங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆஃபீஸை எல்லாத்தையுமே வந்துட்டு விற்றுருவாங்க. எதுக்குன்னா ப்ரைஸ், அதாவது காசுக்காக விற்றுருவாங்க. The church made the people believe that they would suffer in purgatory because of their sins. ஸோ இந்த சர்ச் வந்துட்டு இந்த சர்ச் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, பீப்புள் என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தப்புக்களை, சின் வந்துட்டு பாவத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய சஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் வந்துட்டு பீப்புளுக்கு நடுவில் வந்துட்டு அந்த பிலீஃபை வந்துட்டு கொண்டு வந்தது. The people were further told that if they repented by their sins and did penance, they would be absolved for sins and go to heaven. ஸோ பீப்புள் ஃபர்தராக என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பாவம் பண்ணிட்டு, பெனன்ஸ்னா அப்படின்னு தவ வாழ்க்கை, ஸோ அந்த பாவத்தை பண்ணிட்டு தவத்தை வந்துட்டு அவங்க மேற்கொண்டாங்கன்னா அந்த சின்ஸ்லேருந்து, அந்த பாவத்திலேருந்து அவங்க வந்துட்டு முக்தி பெற்றுட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு, அதாவது ஹெல்லுக்கு வந்துட்டு, ஹெவனுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் தே வுட் சஃபர் இன் த ஹெல். அப்படி அவங்க பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னாங்க. The church prescribed a number to believe that participation in the mass would reduce the sins. ஸோ இந்த சர்ச் வந்துட்டு பீப்புள் கிட்ட வந்துட்டு என்ன ஒரு பிலீஃபை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான எந்த ஒரு செரிமனியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஒரு எதையும் எதிர்பார்க்காம அவங்க போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்க பண்ண பாவத்தில் வந்துட்டு ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த சர்ச் மூலிமா பீப்புள் கிட்ட ஒரு பிலீஃபை கொண்டு வந்தாங்க. The church even began to grant pardon known as sale of indulgence payment to the Catholic Church. அதாவது பேரடன்னா மன்னிப்பு. அந்த சர்ச் வந்துட்டு மன்னிப்பு கொடுத்தாங்க. எப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கேத்தோலிக் சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பண்ண பாவத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பை வந்துட்டு அவங்க கொடுத்தாங்கங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு சின்ன அதாவது இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்ட்டின் லூத்தர். ஸோ இவர் தான் வந்துட்டு மார்ட்டின் லூத்தர். இவர் யார் அப்படின்னா Martin Luther, a monk of Augustinian order and a professor of theology in the University of Wittenberg, was a devout Christian and the
ஸ்பிரிச்சுவலஸ் ஃபாலோவர் ஆஃப் கேத்தோலிக் ஃபெய்த். அதாவது இந்த கேத்தோலிக் மதத்தோட ஒரு ஃபாலோவர், அவர் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவர் தான் வந்துட்டு இந்த மார்ட்டின் லூத்தர். இவர் யார் அப்படின்னா அகஸ்டீனியன் ஆர்டர் அப்படிங்கிற ஒருத்தரோட மாங்க். இவர் வந்துட்டு ஒரு மாங்கு. அதே மாதிரி விட்டன்பர்க்கில் இருந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இவர் ஒரு தியாலஜி ப்ரொஃபஸராகவும் இருந்தவர். However, on his visit to Rome, he was shocked by the luxurious life of the officials of the church. அவர் வந்துட்டு இந்த ரோமில் இருக்கக்கூடிய இந்த கேத்தோலிக் சர்ச்சுக்கு ஒரு விசிட் கொடுக்குறாரு. அப்போ அந்த விசிட் அப்போ இவர் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. எதுக்காக ஷாக் ஆகுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ், அந்த சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய அஃபீஷியல்ஸோட அவங்களோட அந்த லக்ஸூரியஸான லைஃப்பை பார்த்து இவர் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. At about this time, a church official, John Tesdell, came to Wittenberg to sell the indulgence and the church offices at an auction. அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு இங்கே வரக்கூடிய டைமில், அதாவது இந்த மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு இந்த கத்தோலிக் சர்ச்சுக்கு வரக்கூடிய டைமில் அந்த சர்ச்சோட ஒரு ஆஃபீஸர் தான் வந்துட்டு ஜான் டெஸ்டல் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா விட்டன்பர்க்கு வராரு. எதுக்குன்னா அந்த சர்ச்சுக்கு சொந்தமான எல்லாத்தையும் விற்கணும், அந்த சர்ச்சோட ஆஃபீஸஸ் அந்த சர்ச்சுக்கு சொந்தமான எல்லா சொத்தையும் வந்துட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மார்ட்டின் லூத்தர் wrote a pamphlet against the sale of indulgence, sale of offices and other corrupt practices. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த மார்ட்டின் லூத்தருக்கு தெரிஞ்சிருது. ஸோ மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று எழுதுறாரு. அதாவது ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறான்னா, இவங்க அந்த அவங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸஸ், அந்த சர்ச்சுக்கு சேர்ந்த ஆஃபீஸஸ், அந்த சர்ச்சுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணுறாங்களா, அதுக்கு எகெயின்ஸ்டாக இவர் ஒரு பேம்ப்ளெட்டை வந்துட்டு எழுதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அந்த சர்ச்சில் வந்துட்டு என்னென்ன கரப்ஷன் ப்ராக்டிசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேம்ப்ளெட்டில் எழுதுறாரு. He listed out 95 points and pasted them on the church door of the Wittenberg. ஸோ அந்த பேம்ப்ளெட்டில் இவர் எவ்வளோ எழுதுறாருன்னா 95 பாயிண்ட்ஸ், அவங்க பண்ண தப்பில் வந்துட்டு 95 பாயிண்ட்ஸை எழுதிட்டு அது எங்கே பேஸ்ட் பண்ணார்னா இந்த விட்டன்பர்க்கில் இருக்கக்கூடிய சர்ச்சோட வெளிப்புறத்தை, அதாவது அந்த டோரில் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறாரு. Later the points he raised became the famous 95 thesis. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் அவர் எழுத அந்த பேம்ப்ளெட்டில் எழுதின 95 பாயிண்ட்ஸ் என்னவா மாறிடுது, 95 தீசஸாக வந்து மாறிடுது. Soon they were printed and circulated widely. ஸோ அந்த அவர் எழுதின பேம்ப்ளெட்டை வந்துட்டு 95 தீசஸாக மாறினதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த 95 தீசஸையும் பிரிண்ட் பண்ணி அதை ஆல் ஓவர் வந்துட்டு சர்க்குலேட் பண்ணுறாங்க. When attempt of church to make him withdraw, his criticisms failed. Pope Leo X issued a papal bull excommunicating him. அதாவது வந்துட்டு இவரோட அட்டெம்ப்ட், அதாவது இந்த சர்ச்சை வந்துட்டு when attempts of church, அதாவது வந்துட்டு அவர் அட்டெம்ப்டை எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுறது அவர் ஃபெயில் ஆனதுனால இந்த பாப் லியோ டென்னுங்கிறவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு பேப்பல் புல் அதாவது வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இந்த மார்ட்டின் லூதருக்கு வந்துட்டு அந்த சிட்டியில் வந்துட்டு எந்த விதமான யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வந்துட்டு தண்டனை வந்துட்டு கொடுத்துட்றாரு. Martin Luther signaled his revolt by publicly burning the papal bull. அதாவது வந்துட்டு மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இந்த ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் நடக்கக்கூடியதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ரிவோல்ட்டை வந்துட்டு அவர் பப்ளிக்காக வந்துட்டு இது பண்ணுறாரு. எப்படின்னா அந்த பேப்பிள் புல் அவர் கொடுத்த அந்த சீட், அவர் அந்த 10, அதாவது லியோ 10 பாப் லியோ 10 கொடுத்த அதில் ஒரு பேப்பிள் புல், ஸோ அதை வந்துட்டு பேர்ன் பண்ணிவிட்டு அவரோட ரிவோல்ட்டை வந்துட்டு எகெயின்ஸ்ட், அதாவது இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பப்ளிக்காக அவர் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாரு. He was then summoned to the Diet that met Worms in 1521 AD. Luther attended the Diet to defend himself despite his friends' cautions. He was fortunately saved by the patron Frederick the Wise and the Elector of Saxony. ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பப்ளிக்காக வந்துட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ரிவோல்ட்டை வந்துட்டு பப்ளிக்காக அதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணணுன்னே வந்துட்டு இவர் ஒரு ரிவோல்ட்டையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, அதாவது உண்ணாவிரதம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கார். லேட்டர் அவர் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்துட்டு பேட்ரன் ஃபெட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்துட்டு இவரை காப்பாற்றிடுறாரு. Frederick hid him in his Wartburg castle where the Martin Luther translated the Bible into German. ஸோ மார்ட்டின் லூத்தர் இப்போ என்ன பண்ணுறாரு, பைபிளை வந்துட்டு எந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. மார்ட்டின் லூத்தர் எலாபரேட்டட் ஹிஸ் டிஃப்ரென்சஸ் வித் த சர்ச். ஸோ மார்ட்டின் லூத்தர் அந்த பண்ண அந்த புக்கில் அந்த பைபிளில் என்னென்ன எலாபரேட் பண்ணுறாருன்னா டிஃப்ரென்சஸ், சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வந்துட்டு இவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாரு.
he rejected that the belief that ceremonies and penances would lead to the salvation. ஸோ அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அவங்க சொன்னாங்களே அந்த ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் என்ன சொன்னாங்க, அந்த பண்ணக்கூடிய தவத்து மூலியமாகவும் அவங்க வந்து அந்த சர்ச்சில் வந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்கிறது மூலியமாகவும் அவங்க பண்ண சின்ஸ் எல்லாம் பாவத்தை எல்லாம் அவங்க வந்துட்டு இது பண்ணிடலான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி பண்ணுறது மூலிமா எதுவும் வந்துட்டு மாறாது. He put forward the doctrine of justification by faith. The grace of God would be bestowed by the divine with all and not only the deeds of the people. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா காட் வந்துட்டு என்ன பார்ப்பார் அப்படின்னா டிவைன், அதாவது வித் ஆல் எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய டிவைனை பார்ப்பார். அதாவது காட் அப்படிங்கிற ஒரு டிவைனு அவர் என்ன பார்ப்பார் அப்படின்னா பீப்புள்ஸோட நல்ல நிதத்தாக பார்ப்பாரே தவிர்த்து அவங்க வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அவருக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். Further, the Bible could be read and interpreted by all and not by the church alone. அதாவது வந்துட்டு பைபிள் அது வரைக்கும் பைபிளை வந்துட்டு சர்ச்சில் மட்டும்தான் படிப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பைபிள் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னும் படிக்க ஆரம்பித்தாங்க. Thus, he rejected the role of church as an intermediary between an individual and God. ஸோ இவர் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது காடுக்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு வந்துட்டு சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் காடை வந்துட்டு நம்மளால் வர்ஷிப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ் கிட்ட இருந்தது. அதை வந்துட்டு இவர் ரிஜெக்ட் பண்ணி சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் காட் வந்து அதாவது ஜீசஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தேவையானது கொடுப்பாங்கன்னு இல்லை, நம்ம வீட்டில் இண்டிவிஜுவலாகவும் நம்ம வீட்லேயும் வந்துட்டு நம்ம அந்த பைபிளை வந்துட்டு வாசிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். His teachings became popular throughout Germany. ஸோ அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே ஜெர்மனி ஃபுல்லாக வந்துட்டு பாப்புலர் ஆயிடுது. Not only many princes but the peasants also support Luther's cause. அதாவது வந்துட்டு பிரின்சஸ் மட்டும் இல்லை, இளவரசர்கள் மட்டும் இல்லை, நிறைய பீசன்ஸ்னால் விவசாயிகளும் வந்துட்டு இவரோட அந்த லூத்தரோட அந்த டீச்சிங்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. Thus, the Luther's Reformation marked the first successful break from the church and the establishment of Protestant church. அதாவது இவரோட வந்துட்டு இவர் பண்ண அந்த ரெஃபார்மேஷன் தான் வந்துட்டு என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல், அதாவது இந்த சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டாக பண்ண ரிவோல்ட்டில் இவரோட வந்துட்டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. When some of the German princes protested against the imposition of faith on them in the Diet of Cyprus at Cyprus, they came to known as the Protestants, and the Reformation that followed also came to be known as Protestant Reformation. அதாவது சில ஜெர்மன் பிரின்சஸ் வந்துட்டு அதை ஒத்துக்கிட்டாலும் அதை வந்துட்டு இது பண்ணாலும் சில பேர் வந்துட்டு அது எகெயின்ஸ்டாக இருந்தாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. இந்த ஸ்பைரஸ்ங்கிற வந்துட்டு ஒரு பிளேஸ், அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே இருந்தவங்களாம் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், அதர் ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபார்ம்ஸ். The Lutheran Reformation opened the gates for other Protestant reformations. ஸோ இந்த லூத்தர் பண்ண ரெஃபார்மேஷன் மூலிமா நிறைய ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபார்மேஷன் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. Though inspired by very same reasons as that of the Lutheran Reformation, they showed differences in their doctrinal approach. ஸோ வந்துட்டு இந்த லூத்தர் பண்ண ரெஃபார்மேஷனுக்கு நிறைய ஒரே ரீசனாக இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய ரெவோல்ட்டில் வந்துட்டு ரெஃபார்மில் வந்துட்டு சில டிஃப்ரென்சஸை வந்துட்டு காட்டினாங்க. Heinrich Zwingli of Switzerland and John Calvin of Geneva followed Martin Luther in protesting against the church. ஸோ ஸ்விட்சர்லாண்டோட பிரின்ஸ் தான் யார் அப்படின்னா வந்துட்டு ஹல்ட்ரிக் ஜுவங்லி அப்படிங்கிற வந்துட்டு ஸ்விட்சர்லாண்டோட பிரின்ஸு. ஜெனிவாவோட பிரின்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கெல்வின் அப்படிங்கிற வந்துட்டு ஜெனிவாவோட பிரின்ஸ். இவங்க ரெண்டு பேருமே மார்ட்டின் லூத்தரை வந்துட்டு ஃபாலோட் பண்ணாங்க. அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாரோ அதை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணாங்க. Like Luther, they were also unhappy with the functioning of the church and questioned the sale of indulgences and exclusionist offices. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தருக்கு வந்துட்டு அந்த சர்ச் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து எப்படி பிடிக்கலையோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. Zwingli worked from Zurich and was against all form of rituals. அதாவது வந்துட்டு Zwingli வந்துட்டு எங்கேருந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஜூரிச் அப்படிங்கிற அந்த பிளேஸ்லேருந்தே ஒர்க் பண்ணி அந்த சர்ச்சில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸுக்கு எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டாக இவர் பண்ணுறாரு. Like Zwingli, John Calvin too opposed all forms of display of wealth. அதே மாதிரி Zwingli மாதிரியே ஜான் கேல்வினும் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆப்போஸ் பண்ணுறாரு.
Calvin codified his views in his book Institutes of Christian Religion. அதாவது வந்துட்டு இந்த கேல்வின் வந்துட்டு எதெல்லாம் ஆப்போஸ் பண்ணாரு அப்படிங்கிறத வந்துட்டு அவரோட புக்கில் வந்துட்டு அவர் தெளிவாக எழுதியிருக்காரு. அந்த புக் பேர் தான் என்னன்னா Institutes of Christian Religion அப்படிங்கிறது. He controlled the government of Geneva between 1541 AD to 1541 AD and 1564 AD. ஸோ இவர் தான் வந்துட்டு ஜெனீவா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணார். எப்போ அப்படின்னா இந்த கேல்வின் தான் வந்துட்டு ஜெனீவாவோட கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணார் 1541 AD-லேருந்து 1564 AD வரைக்கும். In England, the Reformation was brought about due to the பர்சனல் ரீசன்ஸ் ஆஃப் த கிங் ஹென்ரி VIII. ஸோ இங்கிலாண்ட்லேயும் இந்த ரெஃபார்மேஷன் வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கிங் ஹென்ரி VIII அவரோட பர்சனல் ரீசன்ஸுக்காக இந்த ரெஃபார்மேஷன் வந்துட்டு வந்தது. ஹென்ரி VIII longed for a son who would succeed him to the throne. அதாவது வந்துட்டு ஹென்ரிக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக பையன் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு அதுக்கு லாங் பண்ணுறாரு. அவருக்கு அப்புறம் யார் வந்துட்டு அந்த த்ரோனை வந்துட்டு சக்சீட் பண்ணுறது அப்படின்னு லாங் பண்ணுறாரு. அதாவது ரொம்ப வருத்தப்படுறாரு. For this purpose, Henry wanted to marry again and therefore appealed to the Pope to annul his marriage with Catherine. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஹென்ரி வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்காக இவர் எங்கே அப்பீலுக்கு போகிறாருன்னா போப் கிட்ட போகிறாரு. However, the Holy Roman Emperor was Catherine's nephew and he pressurized the Pope not to agree to his request. அதாவது வந்துட்டு இவர் வந்துட்டு கேத்ரினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போப்புக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது அந்த கேத்ரினோட ரோமன் எம்பரர் இருக்கார்ல அந்த ரோமன் எம்பரரோட நெஃப்யூ தான் வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு இந்த ரோமன் எம்பரர். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போப்புக்கிட்ட நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அக்ரி பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க, அதுக்கு ஒத்துக்கக்கூடாது. As the Pope kept evading his decision, King Henry VIII grew impatient and broke his ties with the Rome. ஸோ அந்த ரோமன் வந்துட்டு அவங்க ஒத்துக்காதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா கிங் ஹென்ரி VIII அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் ப்ரோக் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஹென்ரி VIII அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த ரோமன் எம்பரரில் இருக்கக்கூடிய கேத்ரினை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேத்ரினோட நெஃப்யூ தான் யார் அப்படின்னா இந்த ரோமன் எம்பரர். ஸோ கேத்ரினோட நெஃப்யூ என்ன சொல்கிறாங்க ரோமன் எம்பரர் கிட்ட நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு போப்பு வந்துட்டு அக்ரி பண்ணலை. ஸோ அதனால கிங் ஹென்ரி VIII வந்துட்டு அந்த ரோம் கூட இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஸையும் வந்துட்டு கட் பண்ணிடுறாரு. By a series of acts, he established a separate Anglican church. ஸோ அதனால வந்துட்டு இவர் செப்பரேட்டரான ஒரு சர்ச்சை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த சர்ச் பேர் தான் என்னென்னா ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படிங்கிறது. He confiscated the properties of Catholic Church and monasteries in England and declared himself the supreme head of the Anglican Church. ஸோ வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அந்த அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆங்கிலிக்கன் சர்ச்சோட ஒரு சுப்ரீம் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. Counter Reformation. The Protestant Reformation posed a threat to the Catholic Church. ஸோ இந்த Protestant Reformation அப்படிங்கிற வந்துட்டு இந்த கேத்தோலிக் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு த்ரெட்டை ஒரு பயத்தை வந்துட்டு கொடுத்தது. In order to meet the challenge, Pope Paul III and his successor introduced a number of rigorous reforms in the church. ஸோ அதை மீட் பண்ணுறக்காக அந்த சேலஞ்சை மீட் பண்ணுறக்காக இந்த போப் பால் III அப்படிங்கிறவரும் அவருக்கு அடுத்த சக்ஸஸஸும் நிறைய ரிகரஸ் ரெஃபார்ம்ஸை வந்துட்டு அந்த சர்ச்சில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. They dealt with corruption சிவியர்லி அண்ட் ஸ்டாப் த சேல் ஆஃப் த ஆஃபீஸஸ். ஸோ வந்துட்டு அந்த கரப்ஷனை வந்துட்டு சிவியராக அவங்க வந்துட்டு மாற்றிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸஸ் சேல் பண்ணுறதையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. The Council of Trent re-emphasized the importance of ceremonies and the significance of mass. அந்த இவரோட கவுன்சில் அந்த சக்ஸஸ் போப் பால் IIIக்கும் அவருக்கு அப்புறம் அந்த சக்ஸஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய செர்மனிஸோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எம்பசைஸ் அதாவது எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. It also pronounced that only the church could interrupt between the scriptures. அதாவது வந்துட்டு வேதத்தில் ஏதாச்சும் மாற்ற இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு சர்ச் மட்டும்தான் அதை வந்துட்டு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Further, it re-reflects the Inquisition to deal with the opposition to the church. It also gave the official sanction to the Society of Jesus. This reformation of the Catholic Church formed within is known as Counter Reformation. So, in the Catholic Church oda reformation தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவுண்டர் ரெஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ரெஃபார்மேஷன் பார்த்தோம். அதாவது பிகினிங் ஆஃப் மாடர்ன் ஏஜ் இருந்தது, எப்படி வந்துட்டு ரெஃபார்மேஷன் வந்துட்டு இந்த ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் என்னென்னலாம் வந்துட்டு அவங்க தப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை எப்படி வந்துட்டு மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணார். ஸோ அவர் பண்ணுறது மூலிமா இங்கிலாந்துலேயும் வந்துட்டு எப்படி வந்துட்டு அது அந்த ரெஃபார்மேஷன் வந்தது, கவுண்டர் ரெஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ் எப்படி வந்துட்டு நியூ சீ ரூட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.